ஹாஸ்டல், அதாவது யூனிவர்சிட்டியில இருந்து ஓன் ஹாஸ்டல் வச்சிருக்கோம். ஹாஸ்டல் அப்படின்றது இந்தியன் இந்தியன் அது என்ன ஃபுட் அங்க கொடுக்குறோமோ அதை வந்து என்னோட லிஸ்டர்ல குரூப்ல வந்து அப்டேட் பண்ணாம அங்க வந்து குக் வந்து சர்வ் பண்ண மாட்டாங்க. இது எவ்ரி டைம் இந்த சாப்பாடுல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு மெயினா இந்த ப்ராப்ளம் தான் எல்லாருக்கும் ஃபுட் வந்து பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸ்ன்றது தேர்டா தான். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி சேஃப்டி, ரெண்டாவது பேசிக் அதாவது அவங்களோட ஸ்டே வந்து அகாமடேஷன் வந்து பார்க்குறோம். மூணாவதா ஸ்டடீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்ட்னர் ஆஃப் த யூனிவர்சிட்டி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியன் சிலபஸ் இந்தியன் லெக்சரரோட இந்தியன் லெக்சரர் அங்க இருக்கிறாங்க. இந்தியன் டாக்டர்ஸ் தே ஆர் மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க மோர் தென் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து அங்க யூனிவர்சிட்டிக்கு கிளாஸஸ் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபாலஜி எல்லாத்தையுமே இந்தியன் புக்ஸ் இங்க இருந்து கொண்டு போய் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அங்க பண்ணிட்டு. ஸோ இதுதான் பேசிக். மற்றபடி சொல்ல போனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, மோஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி. இது வந்து பாத்தீங்கன்னா புத்திசம் வந்து 80% புத்திசம் இருக்காங்க, 10% 50% வந்து கிறிஸ்டியனிசம் இருக்காங்க, ரிமைனிங் தான் வந்து ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் இருக்காங்க. மோஸ்டா புத்திசம் இந்தியன் ஃபேமிலி. இந்தியன் ஃபேமிலி மோர் தென் வியட்நாம்ல இந்தியன் ஃபேமிலி 10,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சங்கம் அப்படின்றது போர்ச்சுகீஸ் அந்த இதுல வந்து தமிழ் சங்கம். கோவில்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த ஆடி மாசத்துல ஆமா சார், இது அந்த இதுல தான் சரி. இது வந்து வேர்ல்ட்லே 6th சேஃபஸ்ட் பிளேசஸ் பீஸ் வேர்ல்ட் ரேங்கிங்ல இருக்கு. அதனால வந்து இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து வேற எந்த கண்ட்ரியில இருந்தாலும் இதுல பார்டர் கண்ட்ரி சைடுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைனா சீ, மேல சைனா இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, இந்தோனேஷியா. லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கம்போடியாவும் பர்மா பர்மா வந்துடும். பர்மாவுக்கு அடுத்து தான் இந்தியா வரும். கொல்கத்தால இருந்து ரோட்வேஸ் வியட்நாம். இது வந்து 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்குள்ள தான் டிராவல் டைம். எங்க இருந்து வேணும் சார்? டெல்லி இப்போ கொல்கத்தால இருந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துல போயிடலாம். அதே நீங்க அதே டேரக்ட் நேர் ஈக்குவலா மும்பைல இருந்து போனா அது வந்து 4 மணி நேரம், 1 ஹவர் அதிகமா. வந்து ஹோச்சிமின் சிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் எப்படி இருக்கும் அதை விட வந்து டாப் கிளாஸஸா இருக்கும். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க உள்ள கேபிட்டல் வியட்நாமோட கேபிட்டல்ன்றது வந்து ஹனாய். நம்ம இப்ப டெல்லி எப்படி இருக்கோ அதுதான்.